உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். வரும் 26ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் சனநாயகம் மாநாடு குறித்த தெருமுனை பிரச்சார கூட்டம் விருதுநகர் கிழக்கு மாவட்டம் நரிக்குடி பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இனியவன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் சண்முகவேல், மாவட்ட அமைப்பாளர் முத்துப்பாண்டி, நரிக்குடி ஒன்றிய செயலாளர் ராமநாதன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கடல்வண்ணன், துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு தொழிற்சங்க மாநில செயலாளர் கரும்பாலை போஸ், மண்டல துணை செயலாளர் போத்திராஜன், மகளிரணி மாவட்ட அமைப்பாளர் பனைக்குடி சாந்தா, மாவட்ட அமைப்பாளர் மாரிமுத்து, அருப்புக்கோட்டை ஒன்றிய செயலாளர் முகிலன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் விடத்தகுள முனியசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வரும் 26ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் சனநாயக மாநாட்டை ஒட்டி நாமக்கல் கிழக்கு மாவட்டம் சேந்தமங்கலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. சேந்தமங்கலம் தொகுதி செயலாளர் பனரோஜா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் பிரபாகரன், சேலம் நாமக்கல் மண்டல துணை செயலாளர் அரசன், நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் கபிலன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் இன்பரசன், நாமக்கல் முன்னாள் மாவட்ட செயலாளர் மணிமாறன் மற்றும் செங்குட்டவன், ஜெயராஜ், கதிர்வேந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சியில் நடைபெற இருக்கும் வெல்லும் ஜனநாயக மாநாடு 2 தேதி தள்ளி போனதால் அங்கங்கே நிர்வாகம் அப்படியே சோர்ந்து உள்ளதால் அதை வேகப்படுத்த வேண்டும் என்பதற்காக சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் தம்பி பனரோஜா அவர்கள் மாநாடு குறித்து கலந்து பேசி எப்படி மாநாட்டுக்கு செல்வது, மக்களை எப்படி திரட்டுவது, தலைவர் சொன்ன மாதிரி எப்படி மக்களிடத்தில் கொண்டு போய் மாநாட்டினுடைய தேவையை கொண்டு போய் செலுத்துவது என்று சம்பந்தமாக இன்றைக்கு சேந்தமங்கலத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக ஜனவரி 26 நடக்கின்ற வெல்லும் ஜனநாயக மாநாடு சிறுகானூரில் நடக்க இருக்கிறது. அதற்கு பெருவாரியான மக்களை திரட்டி கொண்டு போய் குறைந்தபட்சம் இப்பகுதியிலிருந்து ஒரு 20 வாகனங்கள் எடுத்து செல்வதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த பகுதியில் போய் மக்களை சந்தித்து மக்களிடத்தில் துண்டு பிரசுரம் கொடுப்பதற்கான திட்டமும் திட்டமிட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதிக்குட்பட்ட சேத்தியாத்தோப்பு அருகே குருக்குரோட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுவாமி சகஜானந்தா பிறந்தநாள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வொலி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அறவாளி, மாவட்ட மகளிர் அணி மாவட்ட செயலாளர் செல்வி முருகன், புவனகிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுவாமிநாதன், மாநில தேர்தல் பணிக்குழு ஜவஹர், ஒன்றிய துணை செயலாளர் வினோத் பாபு, சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம் மற்றும் இளவழகன், ரஜினி வளவன், வேல், காமராஜ் நகர் அபினேஷ், அருளரசன், திலீப் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
வரும் 26ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் சனநாயகம் மாநாடு குறித்த பரப்புரை இருசக்கர வாகன பேரணி விழுப்புரம் தெற்கு மாவட்ட காணை ஒன்றியத்துக்கு உட்பட்ட பணமலைப்பேட்டை, அன்னியூர், செம்மேடு, சிறுவாலை, சூரப்பட்டு, கெடார் ஆகிய பகுதிகளில் ஒன்றிய செயலாளர்கள் ஆசை தம்பி, அறிவன் ஒருங்கிணைப்பில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பெரியார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில விவசாய தொழிலாளர் அணி செயலாளர் அன்றியூர் சிவா கலந்து கொண்டு இருசக்கர வாகன பரப்புரை பேரணியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இப்பேரணியில் விக்கிரவாண்டி தொகுதி செயலாளர் காணை வளவன், விழுப்புரம் நகர செயலாளர் இரணியன், ஒன்றிய துணை செயலாளர் பனைமலை ஆதி மற்றும் நந்தா, நீலமேகம், ஜெகன், சதீஷ் குமார், டோமினிக், சுந்தர், சரவணன், திருமலை, சங்கர், மணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி ஏராளமானோர் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். வரும் 26ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் சனநாயகம் மாநாடு குறித்த பரப்புரை இருசக்கர வாகன பேரணி விழுப்புரம் வடகிழக்கு மாவட்டம் நல்லாலம் கூட்டு சாலையில் இருந்து மரக்காணம் பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மலைசாமி தலைமையில் நடைபெற்ற இருசக்கர வாகன பேரணியை கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த பேரணியில் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பூபால், தொகுதி துணை செயலாளர் நாவரசு, ஒன்றிய செயலாளர் துரை வெங்கட்ராமன் மற்றும் மயிலாவளவன், துரை ஆனந்தராஜ், தமிழரசன், லட்சுமிகாந்தன், எழில்மலை, தியூருவன், சிவபிரபாகரன், சசிதாஸ், சிவகுமார், ஏழுமலை, சத்யசீலன், மாரிமுத்து, தேவா, மணியரசன், இளையராஜா, முரளி, யமராஜ், சுமோஜானி, மகாலிங்கம், கணபதி, மோகன், செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,